தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சை முடிந்து தாயகம் திரும்புவது தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சைக்காக கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்கா சென்றார். சிகிச்சையில் இருந்தாலும் தமிழக மக்களையே நினைத்துக் கொண்டு மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமெரிக்காவில் இருந்து குரல் கொடுத்து வந்தார். இதற்கிடையே அன்பான பாசமான தலைவர் சிகிச்சையில் பூரண குணமடைய உலகம் முழுவதும் உள்ள தேமுதிக தொண்டர்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்தனர். அத்துடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற தைரியமிக்க தலைவர் கேப்டன் தான் என்பதை உணர்ந்த பொதுமக்களும் அவர் பூரண குணமடைய இறைவனிடம் வேண்டி வந்தனர். சிகிச்சைக்கு பின்னர் சத்திரியன் படத்தில் வரும் பழைய பன்னீர்செல்வமாக கேப்டன் வர வேண்டும் என நாடு முழுவதும் வேண்டுதல்களும் அரங்கேறின. இதனிடையே சிகிச்சை முடிந்து சிங்கநிகர் தலைவனாக கேப்டன் வருவார் என தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் மக்களுக்கு அவ்வப்போது தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சையில் பூரண குணமடைந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் நாளை சென்னை வருகிறார். இதனால் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். வரக்கூடிய தேர்தலுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே தன்மான தலைவர் எங்கள் புரட்சிக் கலைஞர் கேப்டன் மட்டும்தான். அவரோட வருகை இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவெள்ளியா இருக்கும். வருங்காலம் தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரே திறமை உள்ள ஒரே தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். நாளைக்கு எங்கள் சிங்கம் வருது. இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு சிங்கத்தை நாளைக்கு பார்க்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த மக்கள் தலைவரை பற்றி உணர்ந்துருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஆட்சி கட்டலில் எங்கள் தலைவர் உட்காருவார். இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தனித்திறமை உள்ள ஒரே தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திராவிட செம்மல் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. தமிழக அரசியல் ஜாம்பவான்களான திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே ஆற்றல் மிக்க தலைவரான கேப்டனின் வருகையால் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்க துவங்கும் என அரசியலை உற்று நோக்குபவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.